வணக்கம் நண்பர்களே. பாவம், சாபம், புண்ணியம், நல்லது, கெட்டது இதை குறித்த இதெல்லாம் மேன்மேடு மனிதர்கள் தங்களுடைய ஒழுக்க விதிகளுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு தாக்க வடிவங்கள். இந்த காஸ் அண்ட் எஃபெக்டில் வரும். அது பொதுவாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு தெரியும். உளவியல் ஆய்வாளர்கள், வாழ்வியல் ஆய்வாளர்கள் இருவருக்கும் தெரியும். இந்த சாபங்கள், பாவங்கள், அதாவது புண்ணியம் தொடர்ந்து வர்றது நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடந்து போகுதுன்னா யாரும் அதை பற்றி பெருசாக கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா புண்ணியங்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு போகலாம். ஆனால் பாவங்களும் சாபங்களும் அடுத்த தலைமுறைக்கும் சென்றடையுமா? உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி இருந்து அது அடுத்த தலைமுறைக்கும் நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் சென்றடையும் என்றால் எவ்வாறு அது சென்றடையும்? அறிவியல் பூர்வமாக அதை எப்படி கண்டறிவது? இதில் எனக்கு தெரிந்த இது ஒரு நீண்ட ஆய்வுக்குரிய வாதத்துக்குரிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஆனால் மிக எளிமையான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன். மரபணுக்கள் மூலமாக சில குணநலன்கள், சில திறன்கள் என்று சொல்ல மாட்டேன், திறமைகள் கடத்தப்படுவதில்லை. திறமைகள் அறிவு மூளையை பயிற்சி பெற்று வருவது. சில குணநலன்கள், கேரக்டர்ஸ், இது கடத்தப்படும் மரபணுக்கள் மூலமாக. அப்போ அந்த மரபணுக்களில் பதிந்த சில விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கும் கடந்து செல்லும். உதாரணமாக நாம் நினைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்களுடைய தாக்கங்கள், அது பதிவுபடும் இடங்களெல்லாம் நிச்சயமாக அறிவியல் பூர்வமாக அவைகள் ஆழ் மனதில் பதிந்து நம் உடலில் இரத்த அணுக்களில் அது கலக்கிறது என்பதை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்காவது அறிவியலாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், நினைவுகள் எப்படி என்ன மாதிரி இதுகளாக பதிவடையும் அப்படின்றது தான். ஏன்னா அது பிரெயினில் இதாகுது, சப்கான்ஷியஸ் போகுது. சப்கான்ஷியஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இருதயம், மூச்சு மற்றும் உணவு செரிமான உள்ளுறுப்புகளெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்துது. இது சப்கான்ஷியஸ். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் கண்ட்ரோலில் இருக்கிற உறுப்புகளில் இந்த நாம் தவறு செய்து விட்டோம், நாம் மூலமாக நமக்கு தெரியும். மற்றவர்களிடம் நிரூபிப்பதுங்கிறது வேறு. நாம் தவறு செய்திருக்கிறோம், நாம் இன்னாருக்கு இந்த காரியம் செய்ததால் அவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள் பதியும். அது மரபணுக்கள் வழியாக அடுத்த தலைமுறைக்கு சென்றடையும். அதனால்தான் இந்த பாவங்கள், சாபங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடந்து போகும், அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேரும் அப்படிங்கிறத ஓரளவுக்காவது அறிவியல் பூர்வமாக சொல்லிட்டோம். மனதெல்லாம் உணர்வுபூர்வமானது நம்ம அப்படி இருக்குது. இது தொடர்ந்து பேசப்பட வேண்டிய விஷயம். இதை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதுகள் கேட்குறதுக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.